இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்க்கும் லாயருக்கும் ஆகவே மாட்டேங்குதுல்ல, ஏன்? அது மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற என்ன சொல்றது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசிக்கா இருக்காது. பட் ஆனா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு லாயர் போனாங்க அப்படின்னா ஒரு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். எப்படின்னா ஸோ ஸ்டில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு இப்போ என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் இப்போ நான் என்ன தெரிஞ்சிருக்கோம் அந்த ஃபெமிலியரை பொறுத்து மட்டும்தான் ஒரு ஸ்டேஷன்ல வந்து. ஆனா எல்லா ஸ்டேஷன்லயுமே ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு லாயர் அந்த அத்தாரிட்டிக்கான ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைக்கிறத தவிர்த்து பட் அவங்க அந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க, ஒரு இன்டர்னா போகட்டும், ஒரு இன்டர்னுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கிடைக்கும். பட் ஆனால் அவங்களுக்கான ஒர்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு கிரிமினலை வந்து உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு இல்லைங்களா. என்கிட்ட ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், என்கிட்ட வந்து நிற்கிறான் அப்படின்னும் போது அவனுடைய தண்டனையை கம்மி பண்ணதான் நான் பார்க்க முடியும். அவனுக்காக தான் கெட்டவன் அப்படின்னு சொல்ல முடியும். கெட்டவனா இருந்தாலுமே அவன் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. கிளைண்ட் அப்படின்றத தவிர்த்து அவன் ஒரு ஹியூமன் பீயிங். அதாவது அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கிறான் தான். பட் ஆனா இருந்தாலும் அவன்கிட்ட வந்து நான் சொல்லுவேன் நீ பண்ணது தப்பு தான். ஏன்னா அவன் மறைக்காம என்கிட்ட சொல்லும் போது அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். அவனுக்கும் ஏதோ ஒரு ஆர்வத்திலயோ ஹேபிச்சுவல் கிரிமினலுக்கும் தெரியாம தப்பு பண்றவனுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஆனா எங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து அவன் என்கிட்ட வந்துட்டானா ஆஸ் அ லாயரா அவனுக்கு நான் ஒரு கார்டியனா என்னால அவனை செக்யூர் பண்ற முடிய அளவுக்கு தான் பார்ப்பேன். அதுக்குன்னு அவன் வந்து கொலை பண்ணிட்டான் அதுக்காக அவனுக்கு வந்து நாங்க வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது.